அனைவருக்கும் வணக்கம். அன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை தான் பார்க்க போகிறோம். அது இப்போ தான் கார்டன் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த விதைகள் கொஞ்சம் ஊனிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெருச்சாளி நிறையா நோண்டி போட்டு இருந்துச்சு. சரி, சக்கரவள்ளி கிழங்குல எப்படி இருக்காது, சீசன் கிடையாதுன்னு நினச்சிட்டு வந்தேன். சரி, பார்த்தா நிறையா வந்துருந்துச்சு. சரி, ஏதாவது உள்ளே இருக்குமோன்னு கிடச்சி கையை வச்சு லைட்டாக கிளறிப்பட்டா பார்த்தா உள்ளே ஃபுல்லாக கிழங்கு இருக்குது. அது நிறையா இருக்கிற மாதிரி தெரில, 1-2 இருக்குது. ஸோ இதை தான் அறுவடை பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாகவே சாப்பிட்ருச்சு. பாருங்கள், பியூர் ஒயிட் கலரில் கிழங்கு இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வந்தோம்னா சுத்தமாக இருந்திருக்காது. நானும் எதிர்பார்க்கல. இந்த சீசனில் இப்போ செப்டம்பர் தான் ஆகிட்டுருக்கு. அடுத்த மாதம் தான் நடவே பண்ணணும். செப்டம்பர் எண்டு அக்டோபரில். பட் 1-2 கிழங்கு வச்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அது மேக்ஸிமம் எல்லாமே ஜனவரி, டிசம்பர், பிப்ரவரி அந்த மாதத்துல தான் ஈல்டு கொடுக்கும். டிசம்பர் டு பிப்ரவரி. பட் ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் இப்படி வைக்கிது போல். இது நமக்கு புதுசான வெரைட்டி தான். இதுக்கு முன்னாடி இதை நம்ம வச்சிருந்தது கிடையாது. பியூர் ஒயிட் கலரில். இதே மாதிரி பர்பிளாக ஃபுல்லாக இலை இருக்குது. ஆனால் உள்ள கிழங்கு இதே மாதிரி தான் வெள்ளை கலரில் இருக்கும். அந்த வெரைட்டி இருக்குது நம்மகிட்ட. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா வச்சது ஒரே ஒரு செடி தான். சக்கரவள்ளி கிழங்குல எல்லோரும் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, வேரிட்ட மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே விட்டோம்னா இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கிழங்கு வைக்கும். அது சீசன் அப்போ வைக்குதான்னு தெரில. பட் நம்ம எல்லோரும் மொத்தமாக பிடுங்கி போட்டுறோம். அப்படி பிடுங்கி போட்டோம்னா அது அவ்வளோதான், அதுக்கு மேலே ஈல்டு கொடுக்காது. அடுத்த தடவை செடி நிறையா இருந்துச்சுன்னா அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வங்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அது சீசன் அப்போ டிசம்பரில் ஒரு சிலது டிசம்பர் ஜனவரியில் ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதி விட்டிங்கன்னா அப்புறம் பிப்ரவரி கிட்ட ஒரு ஈல்டு எடுக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா. அது மாதிரி 2 தடவை கூட எடுத்திருக்கேன். இப்போ தான் வேறு ஒன்று போயிட்டுருக்கு. பட் அதையும் நம்ம அறுவடை பண்ணிடலாம். கொஞ்சம் இப்போ கிழங்கு பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அது. ஏன்னா அப்படியே விட்டோம்னா பெருச்சாளி இன்னும் ஒரு 2 நாளில் மொத்தமாக காலி பண்ணிடும். இந்த கிழங்கு கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. புழு வேறு வருது. இதே மாதிரி இன்னும் ஒரு 15 வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி பார்க்கணும். ஒரு சில வெரைட்டிஸ் நோண்டி பார்த்தா அதில் எதுவுமே இல்லை, அதனால தான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தா அதில் திடீர்னு இருக்குது. கலெக்டில் எடுத்து நோண்டலாம், பட் அது மொத்தமாக வேறு நிறையா இருந்துடும். அதனால் இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் கையிலேயே எடுத்துகிட்டு போயிடலாம். கிழங்கு இங்கே இருக்குன்னு பெருச்சாலி வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், இது வேறு நல்லா பெருசாக போயிட்டுருக்கு. விட்டால் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக இவ்வளோ பெருசு வரும். பட் அவ்வளோ நாள் இது பெருச்சாலி விட்டு வைக்காது. இதோட 2-3 மடங்கு பெருசாலாம் அங்கே போயிட்டுருந்துச்சு வேறு. பட் அதுலேயும் கிழங்கு இல்லை. இதுக்கு மேலே இது எல்லாத்துலேயும் கிழங்கு வைக்க ஆரம்பிக்குதான்னு தெரில. அப்படியே மூடி விட்டலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வேக வச்சு சாப்பிட்டா தான் தெரியும். பச்சையாகவும் சாப்பிட்லாம், ஆனால் சுத்தம் பண்ணணும். புதுசாக சாப்பிட்றவங்க பச்சையாக அவ்வளோ சாப்பிட வேணாம், கொஞ்சமாக விட்டு ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் அதை அறுவடை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்னொரு விஷயம், கொடி உருளைக்கிழங்கு வந்து கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிச்சு நல்லாவே. இப்போ ஒரு 15 கிழங்கு கிட்டே இருக்குது. அதான் அந்த புள்ளியாக இருக்கும் பார்த்திங்களா, மஞ்சள் கலரில், அந்த உருளைக்கிழங்கு.